ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் கேப் அப்பு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபியூச்சர் பார்த்தா தெரியும், 25,140 மார்க்கெட் இருந்தது. ஸோ இப்போ 26,180, இந்த கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டு. ஸோ அப்படின்னும்போது நம்மளதும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு 26,000 வரணும். இந்த பாருங்கள், இப்போ வந்து ஃப்ரீ மார்க்கெட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து நான் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன், இன்றைக்கி பட்ஜெட் அன்றைக்கி கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டு இயர் 4 hour கேண்டில் ஆல்சோ 350 பாயிண்ட் ஸ்விங் அப்படின்னா ரெட்டில் முடிச்சிருக்காங்க. ப்ளீஸ் வாட்ச் அண்ட் லேர்ன் ஃபார் பட்ஜெட் டேன்னு போட்டிருப்பேன், ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதுதான் நான் சொன்னேன். நம்ம ஆளுங்கன்னா நம்ம பிகினர்ஸை சொல்கிறேன், பிகினர்ஸை வந்து எல்லாம் பார்த்தா போதும், பார்த்துருந்தா போதுன்னு. ஸோ இன்றைக்கி பாருங்கள், புட்டு எடுத்துங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. எப்படின்னா எல்லாம் புட்டில் எடுத்துருப்பாங்க. நேற்று மைனஸ்லாம் போயிட்டுருக்கு, ரெட்டில் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஸோ ஒரு 200 பாயிண்ட் ஏறி இருக்குது, ரெட்டில் போட்டு விடுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி முடிச்சிட்டாங்க. டோட்டலாக 0 வைப் அவுட் தாங்க. ஸோ நம்ம இது பார்த்திங்கன்னா பாருங்கள், கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 1069 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸுங்க நேற்று ஈவினிங் விட்டதுலேருந்து. கிஃப்ட் நிஃப்டி மட்டும் இல்லை, அமெரிக்கா மார்க்கெட்டு இது யூகே மார்க்கெட்டு நைட்டே பார்த்தீங்கன்னா 1% அப்பு. ஆனால் அமெரிக்கா மார்க்கெட் அவ்வளோ ஏறல, 0.05 0.5 இந்த மாதிரி தான் இருக்குது. ஏசியன் மார்க்கெட் பாருங்கள், நிக்கி 3 ஸ்ட்ரைட்டு 1%, டைவான் 1%, கொஸ்பி 5%, 1%, இந்த மாதிரி நேற்று ஃபுல்லாக ரெட்டில் இருந்தது. ஆனால் நம்ம மார்க்கெட்டை ப்ளஸில் முடித்தான். ஸோ இன்றைக்கி பாருங்கள் எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஆல்ரெடி கேப் அப், ஸோ ரெட்டில் முடிக்கலாம் சான்ஸ் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ட்ரேட் எடுத்துடாதீங்க, ஓகேங்களா? மார்க்கெட் எடுத்தோடனே ஏறுதுன்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சுருக்கேன் 25,000 கால் 130 ரூபாவில் இருக்கா, அவன் கன்ஃபார்மாக ஒரு 1000 ரூபா போவோம். 25,500 5 ரூபாலேருந்து கன்ஃபார்மாக ஒரு 300 ஆச்சு போவான். 800 போயிடுச்சுன்னா மார்க்கெட் 25,800, 26,000 முடிச்சா 500 ரூபா. ஸோ இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாருங்கள், நம்ம வந்து நேற்று எடுத்துருந்தேன். நான் ஏன் எடுத்துன்னு கேட்டிங்கள, நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அன்றைக்கி ஈவினிங் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் நேற்று நான் 200 பாயிண்ட் கேப் அப் ஆகும்னு நினச்சேன், அதனால தான் எடுத்தேன். ஆனால் அது மாதிரி நடக்கலை, மைனஸில் போச்சு. அதுக்கப்புறம் தான் ப்ளஸில் முடித்தேன். ஆனால் வந்து ப்ளஸில் தான் முடிச்சேன் 200 பாயிண்ட்டு, ஓகேங்களா? அந்த மாதிரி அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு ட்ரையல் எடுங்க. இப்போ நான் நேற்று ட்ரையல் எடுத்தேன்னா முந்தைய நேற்று அது ஒரு ட்ரையல் பார்க்க தான் எடுத்தேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே ப்ளஸில் வந்தோன்னா நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் மைனஸ் போச்சு, 100 ரூபாய்க்கு போச்சு. நான் வாங்கினேன் 160 ரூபாய்க்கு விற்றேன், அது 100 ரூபாய்க்கு போச்சு. திருப்பி 200 ரூபாயில் போய் முடிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி நேற்று ப்ளஸில் போயிருந்தேன், அதே மாதிரி நேற்று ஈவினிங் எடுத்து வச்சுருப்பேன். இருந்தாலும் அதான் சொல்கிறேன், நேற்று மைனஸில் போய் கொஞ்சம் நம்மளை இது பண்ணிட்டான். அதே மாதிரி இந்த ட்ரேட் டீல் வந்து எப்படி நடக்கலாம் திடீர்னு எப்படி சொல்கிறது, பாசிட்டிவாக அமைஞ்ச வருஷம் இது நெகட்டிவ் ஆச்சுன்னா நெகட்டிவில் போயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டுங்க. ஆனால் இப்போ எடுத்தோன்னே போய் ட்ரேட் எடுக்காதீங்க, ஃபுல் பேக்னு ஒன்று வெயிட் பண்ணுங்கள், ஒரு 11 மணிக்கெலாம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டு கேப் அப் ஆகிட்டு ஒரு கொஞ்சம் பாயிண்ட் இறங்கும், 300-400 பாயிண்ட் இறங்கிச்சுன்னா இதுக்கப்புறம் இறக்கம் ஏற்றம் தாங்க. ஒவ்வொரு இறக்கமும் ஒரு 200-300 பாயிண்ட் இறங்கிச்சுன்னா ஏறும். அந்த மாதிரி இந்த ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.